Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் டிக்கா தான் பார்க்க போறோம். ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம. சிக்கன் டிக்காக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சிக்கனை எப்பவுமே மசாலா போடுறதுக்கு முன்னாடி எலுமிச்சப்பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம நல்லா ஊற வைக்கணும். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். நம்ம எது வந்து ஊற வைக்கிறதுனாலும் ஃபஸ்ட்டு சிக்கன் இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம டிக்காக்கான மசாலாவை கலந்து அப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சிக்கனில் வந்து உப்பு, அந்த புளிப்பு டேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை நல்லாயிருக்கும். ஸோ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல திக்கான தயிர், எவ்வளோக்கு எவ்வளோ திக்கான தயிர் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டிக்கா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் செய்யும் போது கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம சிக்கன் சேர்த்த உடனே அதிலே கொஞ்சம் தண்ணி விடும். நீங்கள் தண்ணி இதுலேயும் ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் வந்து நல்லா கோட் ஆகாது. இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச சிக்கனை இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுது. அதில் நம்ம ஊற வச்ச சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இன்றைக்கி வந்து நான் க்ரீன் கலர் கேப்சிகமும் வெங்காயமும் அதே ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலா ஃபுல்லாக நல்லா கலந்துட்டேன். அது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே போட்டு கரெக்டாக ஊற வச்சாச்சு. நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி நல்லா ஊற வச்சா தான் டேஸ்ட்டாக வரும். ஸோ 2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நல்லா ஊறட்டும். இப்போது நம்மளோட சிக்கன் டிக்கா நல்லா ஊறிட்டு இப்போ இதை நம்ம வந்து ஸ்டிக்கில் வந்து கேப்சிகம், ஆனியன், சிக்கன் எல்லாத்தையுமே போட்டுடலாம். எப்பயுமே வந்து சிக்கன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நம்ம போடுற கேப்சிகம், ஆனியன் அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அப்போ தான் சிக்கன் வந்து தோசைக்கல்லில் நல்லா பட்டு உங்களுக்கு எல்லா இடமும் வேகும். இல்லைனா கேப்சிகம் வந்து பெருசாக இருந்ததுன்னா சிக்கன் வந்து வேகாது. உங்களுக்கு எவ்வளோ கேப்சிகம், எவ்வளோ சிக்கன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து டிக்கா குச்சியில் போட்டாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். நான் தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சிடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், எல்லா சைடும் சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட வீட்டிலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுது. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.